நடிகர் அஜித்குமாரோட அம்மாவான மோகினி தன்னுடைய 84 வயதுல வயது மூப்பின் காரணமா மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அவருடைய இந்த மறைவுக்கு கண்டிப்பா முதல்வர் வருவாரு அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூடிரும். அது சரியா இருக்காது அப்படின்னும் தன்னுடைய வீட்டு முன்னாடி கூட்டம் கூட வேணாம். எங்களுடைய ஃபேமிலி மட்டும் தான் இதுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜித்குமார் சாரே சொல்லியிருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா இரவு விஜய் வந்திருந்தாரு. அவர் தனியா வராம கூட நடிகை த்ரிஷா அவங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையா ஏற்படுது. ஏன்னா அப்போ அவருக்கும் சங்கீதா விஜய்க்கும் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தப்போ ஏஜிஎஸ் திருமண விழாவுக்கு நடிகை த்ரிஷா கூட விஜய் வந்தது அப்படிங்கிறது அப்போ ஒரு சர்ச்சையா ஏற்பட்டது. அதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா கூட வந்தது வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான், அவங்க தன்னுடைய தோழி அப்படிங்கிறத காண்பிக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா முதல்வர் ஆன அப்புறம் கூட நடிகை த்ரிஷா கூட வந்தது இது பெரிய சர்ச்சையா ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அவருடைய நண்பரான சஞ்சீவ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நடிகை த்ரிஷா கூட ஏஜிஎஸ் திருமண விழாவுக்கு போயிருந்தீங்க. ஆனால் அது வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் பரபரப்பான நேரங்களில் மற்ற கட்சிகள் இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு தவறுதலாக பேசுறதும் அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால த்ரிஷாவுடன் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு விஜய். ஆனால் அதே விஷயத்த முதல்வரானதுக்கு அப்புறமும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நடிகர் அஜித்குமாரோட தாயாரான மோகினியோட மறைவுக்கு த்ரிஷா கூட வந்திருந்தாரு அந்த ஃபனரலுக்கு. அந்த விஷயம் பெரிய சர்ச்சையா பேசப்பட்டது. ஒரே கார்ல நடிகை த்ரிஷா கூட விஜய் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பதவியில இருக்கிற அவர் இந்த மாதிரி செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு பதிலளிச்சிருக்காரு அவருடைய நண்பனான சஞ்சீவ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய்க்கா இருக்கட்டும் இல்லை த்ரிஷாக்கா இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு பொதுவான நண்பர் தான். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 90ஸ்ல இருந்தே நிறைய படங்கள் அஜித்குமார் சாரோட பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய அந்த ஆறுதல் மற்றும் வருத்தத்தை தெரிவிக்க அவங்க வந்தது எந்த வகையிலையுமே தப்பாக எடுத்துக்க முடியாது. அவங்க சிஎம் கூட வந்தது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க தனியாக வந்தாலும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க விஜய் கூட வரலாம். பரவலாவே விஜயோட அந்த லீடிங், அதாவது கவுண்டிங் அப்போ அவர் லீடிங்கில் வந்ததுலேருந்தே அவரோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் த்ரிஷா இருக்கிறத பார்த்து நிறைய சர்ச்சைகளை எழுப்பிட்டு வராங்க. இது அனைத்துமே வதந்தியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் மற்றவங்களுக்கு பேசுகிற ஒரு பேசு பொருளாக இன்றைக்கி த்ரிஷா மாறிட்டாங்க. அவங்க வந்தது ஒரு எதர்ச்சியமான செயலாக தான் இருக்குமே தவிர அவங்க லிவிங் டுகெதரில் இருக்காங்க, டிவோர்ஸ்க்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவும் நான்சென்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு புத்தர் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நடிகர் விஜய் வாழ்ந்துட்டு வராரு. அவருடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முற்றிலும் யாராலையுமே கணிக்க முடியாது. அவரை பற்றின இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த லைஃப் ஸ்டைலை ஒரு நாள் நீங்கள் கவனிச்சு பாருங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பதிவிட்டிருக்காரு அவருடைய நண்பரான சஞ்சீவ்.